ஹோஸ்ட் பண்ண பாவனா அவர்கள் யோகி பாபுக்கு வந்து வன்மத்தை கொட்ட மாதிரி கேள்வி கேட்டிருக்காரு. ஏன் பொய் சொல்றீங்க அப்படின்னு கேட்டதுதான் கடந்த 2-3 நாட்களாக விவாதம் மாறிட்டு இருக்கு. அது அவங்க கேட்ட அந்த டோன் தான் சிவகார்த்தியன்ட்டு பேசுற டோனும் யோகி பாபுட்ட கேட்குற டோனும் தான் வித்தியாசப்படுறதுனால யோகி பாபு வந்து அவங்க டார்கெட் பண்ணாங்களா, அவங்க ஒரு எலைட்டு ஆங்கர், அவங்களுடைய மேல்தட்டு வர்க்கத்துக்கு புத்திய காமிச்சிட்டாங்க. பாவனாவும் யோகி பாபு வந்து விஜய் டிவில இருந்தாங்க. பாவனாவும் யோகி பாபு விஜய் டிவில முன்னாடியே உங்களுக்கு ஒரு பகை இருந்திருப்பா. 20 வருட பகை. 20 வருட பகை. உண்மையை சொல்ல போனோம்னா ஜெயம் ரவியே ஒரு கட்டத்துக்கு மேல அப்படி தலையில கை வச்சிருவாரு. ஆமா அந்த பிரச்சனையை அது என்ன நடக்குது அப்படின்னா, இந்த ஈவென்ட் பண்ணக்கூடிய நிகழ்ச்சிகள்ல இது தொடர்ந்து நடக்குது. ப்ரொடக்ஷன் கம்பெனியுடைய துவக்க விழா அங்கே இதெல்லாம் தேவையே இல்லை. என்ன சொல்ல கேட்ட போனா அதுக்கு இங்க மாதிரி கேம் விளையாடுறது ஷோவா, அது ரியாலிட்டி ஷோவா, அது இல்லாட்டி அது டெலிவிஷன் ஷோவா, அது ஒன்றும் கிடையாது. ஒரு நிகழ்ச்சியின் ஒரு கம்பெனியினுடைய தொடக்க விழா. அதுல எனக்கு இந்த செக்மெண்டே வச்சிருக்க வேணாம்னு நினைக்கிறேன். நீங்க பெர்சனலா அவங்கள பத்தி வித்தியாசமா யோசிக்கிறேன், வித்தியாசமான யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க பஞ்சாயத்தில் தூக்கி போயிட்டாங்க. இதுதான் நடக்குது. ரெண்டாவது அவங்கள பேச்சை கட் பண்ண மாட்டேங்கிறாங்க, வளர்த்துக்கிட்டே போறாங்க. அதான் பாக்குறப்ப ஆச்சரியமா இருக்கு. சரி, ஒரு கட்டத்துக்கு மேல என்னமா கொலையடி சண்டை மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கா அப்படின்னு. ஆமா, அது நீங்க என்னன்னா, நீங்க அவர் வேற மாதிரி ஒரு டோன் போகுதுன்னா அதனால சமாளிக்க தெரியும். இப்போ நீங்க வந்து அவர்கிட்ட கேட்குறீங்க, நீங்க கேட்குற டோன் வந்து அவருக்கு பிடிக்கல, அவர் வேற மாதிரி போறாரு அப்படின்னா டக்குன்னு என்ன பண்ணா நீங்க அதை வந்து வேற பக்கம் டைவர்ட் பண்ணி அந்த நிகழ்ச்சி வேற ஜாலியா கொண்டு போக தெரியணும். அதை விட்டுட்டு நேருக்கு நேர வந்து ஒரு விவாதம். மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக ஜேர்னலிஸ்ட் சுபைர் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம். வணக்கம். சமீபத்தில் ஜெயம் ரவி அவர்கள் ரவி மோகன் ஸ்டுடியோஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டுடியோஸ் ஆரம்பிச்சாரு. அதுல யோகி பாபு அவர்களை வைத்து ஒரு படத்தை இயக்க போறாரு. அதோட அனௌன்ஸ்மெண்ட் நடந்தது. அதில் யோகி பாபு கலந்துருக்காரு. ஹோஸ்ட் பண்ண பாவனா அவர்கள் யோகி பாபுட்ட வந்து வன்மத்தை கொட்டுற மாதிரி கேள்வி கேட்டிருக்காரு. ஏன் பொய் சொல்றீங்க அப்படின்னு கேட்டதுதான் கடந்த 2-3 நாட்களாக விவாதம் மாறிட்டு இருக்கு. பாவனா அவர்கள் இதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. நான் நார்மலா தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களோட பார்வை இல்ல, முதல்ல இந்த பிரச்சனை 2 நாளா வந்து மாறி மாறி பாவனாவை வந்து தேசத்துறை இறைஞ்சி கொண்டு போயிட்டாங்க. என்ன நடந்திருக்குன்னா, ஜெயம் ரவி ஒரு படம் ஆரம்பிக்கிறார், ஒரு பட தயாரிப்பு நிறுவனம் ஆரம்பிக்கிறார். அதனுடைய துவக்க விழா வந்து சென்னையில் இருக்கக்கூடிய ட்ரேட் சென்டர்ல நடக்குது. ஒரு 5-6 படம் பண்றாரு. அதுல ஒரு படத்தை வந்து யோகி பாபு நடிக்க ஜெயம் ரவியை டைரக்ட் பண்றாரு. அதனால அவரை சீஃப் கெஸ்டா கூப்பிட்டுருக்காங்க. சிவானா, நிறைய பேர், சிவகார்த்தியன், கார்த்தி, இவங்கெல்லாம் பெரிய டீம், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் டீம்லாம் வந்திருக்காங்க. கோலாகலமா நடந்துச்சு. சிவராஜ்குமார் ஆமா வந்தாங்க. அதுல என்ன பண்றாங்கன்னா, அந்த நிகழ்ச்சியை சுவாரஸ்யப்படுத்துறதுக்காக ஒரு கேம் மாதிரி ஒன்று விளையாடுவோம் அப்படின்னு நீங்க மனசுல நினைச்சதை நீங்க மனசுல நினைக்கிறது நீங்க சொல்லணும் அப்படின்னு ஒரு கேம் மாதிரி பண்றாங்க. அது வந்து சிவகார்த்தியன் போய் கேட்கறாங்க. சிவகார்த்தியன், நீங்க இந்த மனசுல இப்ப என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க, அதை ஓப்பனா சொல்லணும் அப்படின்னு. சிவகார்த்தியன் இந்த படம் நல்லா நடக்கணும் அப்படின்னு அவரு சமாளிச்சு விட்டு போயிட்டாப்புல. அடுத்த ரவுண்டு வந்து யோகி பாபுக்கு வருது. யோகி பாபுக்கு வந்தோடனே நீங்க இப்ப மனசுல என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கறாங்க. அவர் சொல்றாரு, இந்த மாதிரி இந்த படம் நிறுவனம் நல்லா போகணும், நல்லா நடக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னு. இல்லை, பொய் சொல்லாதீங்க, நீங்க வந்து உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சுவாரஸ்யத்துக்காக விளையாட்டா பேச போனது. அது அவங்க கேட்ட அந்த டோன் தான் வித்தியாசம். சிவகார்த்தியன்ட்டு பேசுற டோனும் யோகி பாபுட்ட கேட்குற டோனும் தான் வித்தியாசப்படுறதுனால அது மாதிரி இவரை வந்து டார்கெட் பண்றாங்க, வேணும்னே பண்ற மாதிரி பண்றாங்க, ஒரு இரிட்டேட்டிங்கா இருக்கு பாவனா பண்ணதுங்கிறது. அன்னைக்கு நிகழ்ச்சி முடிஞ்சு அதை வச்சு தான் விவாதம். இந்த 2 நாளா வந்து யோகி பாபு வந்து அவங்க டார்கெட் பண்ணாங்களா, அவங்க ஒரு எலைட்டு ஆங்கர், அவங்களுடைய மேல்தட்டு வர்க்கத்துக்கு புத்திய காமிச்சிட்டாங்க அப்படி. அன்னைக்கு கூட மறந்துட்டாங்க. அடுத்தடுத்த நாட்கள் கண்டென்ட் இல்லாம இருந்துச்சு. இவங்க இதை எடுத்து போட்டு 2 நாளா போட்டோடனே பாவனா ஒரு கட்டத்துக்கு மேல போய் அவங்களே நீங்க ஒரு ட்வீட் போட்டாங்க, எனக்கும் அவருக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, இது மாதிரி நாங்க நிறைய பண்ணியிருக்கோம். இன்னொரு விஷயத்தை கொஞ்சம் ஜாயின் பண்றாங்க. அதாவது பாவனாவும் யோகி பாபு வந்து விஜய் டிவில இருந்தாங்க. பாவனாவும் யோகி பாபு விஜய் டிவில முன்னாடியே உங்களுக்கு ஒரு பகை இருந்திருக்குப்பா. 20 வருட பகை அப்படின்ட்டாங்க. உண்மையை சொல்ல போனோம்னா, விஜய் டிவி பண்ற எந்த ப்ரோக்ராமும் விஜய் டிவியே பண்றது இல்லை. லொல்லு சபாவில் யோகி பாபுவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு அவங்க அப்பா வந்து ஒரு மிலிட்ரி மேனா இருக்கிறாரு. இவரையும் மிலிட்ரியில் சேர்க்கணும்னு ஆசைப்படுறாரு. அவருக்கு சரியா படிப்பு வரல, படிப்பு பாதியில் நிப்பாட்டுறாரு. அவருக்கு சினிமாவில் தன்னுடைய உருவம், தன்னுடைய அந்த டைமிங் சென்ஸ் எல்லாம் வச்சு நம்ம சினிமாவில் போகணும்னு ஆசைப்படுறாரு. அவர் காமெடியாக வரணும்னு உள்ள வர்றாரு. கிடைச்சதெல்லாம் வந்து சின்ன சின்ன ரோலு, அது மாதிரியான அடியாள் வேலைகள், இந்த மாதிரியான ரோல் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்புறம் தான் லொல்லு சபாவுக்குள்ள வர்றாரு. லொல்லு சபாங்கிறது நமக்கு தெரியும், ஒரு இப்போ இருக்கிறவங்களுக்கு தெரியுமா தெரியல, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி படங்களை சட்டையர் பண்ணி போறக்கூடிய நிகழ்ச்சி. அதுல இருந்து தான் சந்தானம் குந்தானம்லாம் வந்தார். அந்த நிகழ்ச்சியில வந்து ஒரு சின்ன அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்கார், சின்ன சின்ன ரோல் பண்றாரு. அந்த நிகழ்ச்சியை ராம்பாலா டைரக்ட் பண்ணார். ராம்பாலா அதுக்கு நிறைய படங்கள் கூட டைரக்ட் பண்ணார், சந்தானத்தை வச்சு பண்ணாரு. அந்த கம்பெனிக்கும் விஜய் டிவி எப்படி ப்ரோக்ராம் பண்ணுவாங்கன்னா, விஜய் டிவி ஒரு கம்பெனி, விஜய் டிவி அவுட் சோர்ஸ் கொடுத்து தான் ப்ரோக்ராம் ஆகும். இப்போ நான் ஒரு அவுட் சோர்ஸ் கம்பெனி வச்சிருக்கேன், சோன் கம்பெனி வச்சிருக்கேன்னா, விஜய் டிவி எனக்கு நல்ல கான்செப்ட் இருக்கு,
நீங்க எனக்கு ஃபண்டு பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் காப்பி பேசிஸ் பண்ணி தரேன் அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க ஒரு எபிசோடுக்கு உனக்கு 50,000 தரேன். நீயான கூட மெர்க்குரி ப்ரொடக்ஷன் நீயான வரைக்கும் மெர்க்குரி தான். நீயான இருக்கட்டும், அது எதுவா இருக்கட்டும், குக் வித் கோமாளியா இருக்கட்டும், எல்லாமே பிரைவேட் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான். அவங்கள்ட்ட கொடுத்துருவாங்க, அமௌண்ட் கொடுத்துருவாங்க, அவங்க வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி எடுத்து கொடுத்துருவாங்க. இந்த மார்க்கெட் பண்றது, இந்த ஸ்பான்சர் பிடிக்கிறது, அதை வந்து டெலிகாஸ்ட் பண்றது, அது எப்போ போடணுங்கிறது எல்லாம் விஜய் டிவியினுடைய அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. அப்படித்தான் லொல்லு சபாவை வந்து வேற ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி கொடுத்தாங்க, அவங்க தனியா பண்ணிட்டு இருந்தாங்க. விஜய் டிவியிலிருந்து கொடுக்கப்பட்ட ஒரு கம்பெனியில கொடுத்த ஒரு ப்ரோக்ராம்ல இவர் அங்க ஒர்க் பண்றாரு. அப்ப விஜய் டிவிக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது, பாவனாவுக்கும் இவருக்கும் சம்மந்தம் கிடையாது. சொல்ல போனா விஜய் டிவி பாவனாவும் யோகி பாபுவும் அங்க இருக்கிறப்ப சந்திச்சு கூட மாட்டாங்க. அதான் யதார்த்தமான. பாவனா அங்க ஒரு ஃப்ரீலான்ஸ் ஆங்கரா இருந்தாங்க, விஜய் டிவி ஸ்டாஃப் கூட கிடையாது. ஏதாவது நிகழ்ச்சி வரனா ஃப்ரீலான்ஸரா வந்து பண்ணி கொடுத்துட்டு போவாங்க, இதுதான் அவங்க நிலைமை. இவங்க என்ன சொல்லிட்டானுங்க, இப்ப 20 வருஷ பகையை வந்து கக்கிட்டாங்க அவங்க மேடையில அப்படின்றாங்க. முதல்ல அதுவே தவறான விஷயம். அதற்கு பிறகு பாவனா என்ன சொல்றாங்க, நிறைய நிகழ்ச்சிகள்ல நாங்க ஒன்னாவே கூட சேர்ந்து நாங்க ஒர்க் பண்ணியிருக்கிறோம். சில ஈவெண்ட்லாம் பாவனா பொறுத்த வரைக்கும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல வந்து ஆங்கரிங் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நிகழ்ச்சி எல்லாம் கூட 2-3 இதுல அவங்க வந்து ஐபிஎல் தமிழ்ல ஐபிஎல் பண்றாங்க, அது வந்திருக்கிறாங்க. அது மாதிரி எங்களுக்கு அந்த மாதிரியான பிரச்சனை இல்லை. நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும், மன்னிப்பு கேளுன்றாங்க. இப்ப யோகி பாபுட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு நான் எதுக்குங்க மன்னிப்பு கேட்கணும், நான் அந்த மாதிரி எந்த ஒரு உள்ளர்த்தத்தோட நான் பேசல, நான் வந்து ஜாலியா ஒரு நிகழ்ச்சி பண்ணோம் அப்படின்னு. ஆனா என்ன பாவனா பண்ண தப்புன்னா, சிவகார்த்தியன்ட்ட பண்ண ஆட்டிடியூட்டும் ஜெயம் ரவிட்ட பண்ண ஆட்டிடியூட்டும் யோகி பாபுட்ட பண்ண ஆட்டிடியூட்டும் வித்தியாசம் இருக்கு. ஜெயம் ரவியே ஒரு கட்டத்துக்கு மேல அப்படி தலையில கை வச்சிருவாரு. ஆமா ஆமா, பிரச்சனையை அது என்ன நடக்குது அப்படின்னா, இந்த ஈவெண்ட் பண்ணக்கூடிய நிகழ்ச்சிகள்ல இது தொடர்ந்து நடக்குது. கல்யாண வீடுகள்ல கலவரங்கள்லாம் இருக்கு. இந்த மாதிரி ஈவெண்ட் பண்றாங்க, இந்த மியூசிக் ஷேர் நடத்துவாங்க கல்யாண வீடுகள். இப்ப என்ன நடக்குதுன்னா, முன்னெல்லாம் கல்யாணம் பண்ணோன்னா பொண்ணு மாப்பிள்ளை அழைச்சிட்டு போயிருவாங்க. கல்யாண வீடுகளில் முதல் நாள் ரிசப்ஷனு, அந்த ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷன் நடத்தி நாங்கள் வந்து பலூன் உடைக்கிறோம், மியூசிக் சேர் வைக்கிறோம், அந்த மாதிரியான கேம்ஸ் நடத்துகிறோம், 2 குடும்பத்தையும் ஜாலியாக வச்சிருக்கோம்னு சொல்லி இந்த ஈவெண்ட் கம்பெனிக்காரங்க நச்சுவாங்க, ஏதாவது நிகழ்ச்சி எடுத்தாங்க. அப்படி நிகழ்ச்சி நடந்து பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீடு சண்டை போட்டு பெரிய தகராறான வரலாறு தான் இருக்குது. அது இவங்களுடைய கிரியேட்டிவிட்டியை காட்டுறோம்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து எழுதி விட்டுறாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் நடந்தது. இது நடந்தது ஒரு படத்தினுடைய ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியுடைய துவக்க விழா. அங்கே இதெல்லாம் தேவையே இல்லை. என்ன சொல்ல கேட்ட போனால் அதுக்கு இங்கே மாதிரி கேம் விளையாடுறது ஷோவா, அது ரியாலிட்டி ஷோவா, அது இல்லாட்டி அது டெலிவிஷன் ஷோவா, அதுவும் ஒன்றும் கிடையாது. இது ஒரு நிகழ்ச்சியின் ஒரு கம்பெனியினுடைய தொடக்க விழா. அதில் எனக்கு இந்த செக்மெண்ட்டே வச்சிருக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். நீங்க பெர்சனலா அவங்கள பத்தி வித்தியாசமான யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க பஞ்சாயத்து இழுத்து விட்டு போயிட்டாங்க. இதுதான் நடக்குது. இப்போ அதுவே தேவை, அந்த கான்செப்டே தேவையில்லை, அந்த செக்மெண்ட்டே தேவையில்லை. அதுக்கு பதிலாக யோகி பாபுட்டா அவருடைய பர்சனல் லைஃப்பை பத்தியோ, யோகி பாபுக்கும் ஜெயம் ரவிக்கும் உள்ள ஃப்ரெண்ட்ஷிப் பத்தியோ, ஏன்னா யோகி பாபு வளர்ந்து வரக்கூடிய காலத்திலேயே பெரிய ஹீரோ ஜெயம் ரவி. அப்போ நீங்க எப்படி உங்களை பார்த்தாரு? ஏன்னா அந்த ஹீரோ வந்து இப்போ உங்களை வச்சு டைரக்ட் பண்றாங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்கு? ஆக்டர் ரவியா பார்த்துருக்கீங்க, இப்போ டைரக்டர் ரவியா பார்க்க போறீங்க, என்ன ஒரு எதிர்பார்ப்போட இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சம்பந்தமா ஏதாவது கேட்டுருந்தாங்கன்னா கூட ஒரு கண்டென்ட் ஆயிருக்கு. அதை விட்டுட்டு நாங்கள் கேம் விளையாடுறோம். இதுதான் குறைந்தபட்ச நிகழ்ச்சியை தொகுத்து. அந்த கான்செப்ட் ஓகே தான். அதுக்கப்புறம் வந்து அவர் சொன்ன பதிலுக்கு இவங்க அப்படியே விட்டுருக்கலாம் இல்லையா? போய் சொல்றீங்கன்னு சொல்ற இடத்துல தானே பிரச்சனை ஆரம்பிச்சு. அதை தான் சொல்றேனே, இந்த செக்மெண்டே தேவையில்லைன்ற நான். சுவாரஸ்யம், அதாவது சினிமா தெரிஞ்ச ஆட்களை முதல்ல சினிமா நிகழ்ச்சி கூப்பிடணும். அது முதல்ல முக்கியமான விஷயம். யாரு கெஸ்ட்? இப்ப இந்த தொலைக்காட்சி விவாதங்கள்ல ஒன்று பண்ணுவாங்க, நிகழ்ச்சி நடத்தக்கூடிய ஆட்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வயது குறைந்த வயதாக இருப்பாங்க. ஆனா வடநாட்டு கலாச்சாரம் என்னன்னா, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பேர் சொல்லி, மிஸ்டர் ரவி நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கம்மா, அவனுக்கு பேர வயசு இருக்கும். நம்ம கல்ச்சர் எப்படி கிடையாது. ஒரு வயதானவராக தான் சார்ட்டு கூப்பிடலாம், இல்லை அண்ணன் கூப்பிடலாம், ஏதாவது கூப்பிடலாம். ரவி இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய தொலைக்காட்சி டிபேட் நடக்கும். அதுல ஒரு சில பெண் ஆங்கர்லாம் இருக்காங்க, அவங்கள எப்படி பிடிச்சாங்க. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி அவங்கள வந்து பேர் சொல்லி தான் கூப்பிடுறது. ரவி நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க, மணி நீங்க என்ன நினைக்கிறீங்க, ராஜேஷ் நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க பார்த்தா அவங்களுக்கு வந்து பேத்தி வயசு இருக்கும். அது என்னன்னா அந்த ஒரு அடுத்த ஒரு ஒரு இது என்னன்னா, இது வந்து நமக்கு இதான் ஸ்டைலு, இதுதான் நமக்கு ஆக்டிவிட்டி அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்ப இந்த நிகழ்ச்சியிலையும் பாவனா பண்ணது தான். நீங்க வந்து நிகழ்ச்சியை நடத்துறவங்க என்ன பண்ணணும்னா அந்த மாதிரி எடுத்துக்கோ. தொலைக்காட்சி இன்டர்வியூலாம் பாருங்களேன், இப்ப சமீப சினிமா இன்டர்வியூலாம் எடுக்கிறவங்க எல்லாம் ஒரு சில பேர் மட்டும் பாக்குறாங்க. ஒரு சில பேர் வந்து அவங்க இன்டர்வியூ எடுக்கிறதே தெரியும், சினிமா பத்தின பேசிக்காவே தெரியும், அந்த டைரக்டர் யாரு ஒரு ஓவரால் தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. தெரிஞ்சு வச்சுக்கிட்டு டீட்டெயிலாக அவங்களோட சுவாரஸ்யமான விஷயங்களை வாங்குறது கிடையாது, சம்மந்தம் இல்லாத கேள்விகள் கேட்கறது. இப்போ இந்த நிகழ்ச்சி என்ன நிகழ்ச்சி? இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு பட துவக்க விழா நிகழ்ச்சி. ஹீரோவா இருந்த ஜெயம் ரவி டைரக்டராக ப்ரொடியூசராக. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க, நீங்க எப்படி பாக்குறீங்க, என்னென்ன எப்படி வந்துருவாரு? இது இப்போ சேலஞ்சான ஒரு ஃபீல்டா இருக்கு. ஒரு ப்ரொடியூசர்கிட்ட கேட்கலாம், ப்ரொடியூசரா நீங்க வந்து இதில் எப்படி சேலஞ்செல்லாம் ஃபேஸ் பண்றீங்க. யோகி பாபுட்ட கேட்கலாம், நீங்க வந்து ஒரு ஹீரோவா பார்த்துருக்கீங்க, டேரக்டர் எப்படி பார்க்க போறீங்க. சிவகார்த்தியன்ட்ட கேட்கலாம், நீங்க அவரோட உங்க படத்துல வில்லன் நடிக்க, அதை பத்தி ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருக்குன்னு விட்டுட்டு ஒரு கேம் ஷோ நடத்துறோம்,
அந்த நிகழ்ச்சியை வந்து என்ஜாய் பண்றோம். கேம் ஷோ தான் முடிச்ச பிறகு நடத்துறாங்கல்ல பார்ட்டிலாம். அப்புறம் இங்கே பண்றீங்க, என்ன நிகழ்ச்சியா இருந்தாலும் முடிஞ்ச பிறகு ஒரு பார்ட்டி இருக்கு, அதான் எல்லா வேலையும் பண்றாங்க. அதை விட்டுட்டு இங்க வந்து கேட்கறது தான் இப்போ வந்து இது. அப்ப என்னன்னா குறைந்தபட்சம் வந்து இந்த சினிமா நிகழ்ச்சிகளுக்கு சினிமா தெரிஞ்ச ஆட்களை போடணும், சினிமா ஆர்வமுள்ள ஆட்களையாவது நிகழ்ச்சியில மேடை ஏற்றணும். அப்பதான் வந்து அவர் யாரு, அவர் பேக்ரவுண்ட் என்ன, எங்க இருந்து வர்றாரு அதை பார்க்கணும் முதல்ல. யோகி பாபு எங்க இருந்து வர்றாரு, யோகி பாபுனுடைய டிராவல் எப்படி, கரடுமுரடான ஒரு பாதை. சினிமா வாய்ப்புகள் தேடி சினிமா கனவுகள் இருக்கவங்களுக்கு வேற எதுவுமே தெரியாது. அவங்களோட வாழ்க்கை சக்சஸும் ஆகும், அவங்க வாழ்க்கையை வந்து அதால படத்துலையும் போயிருக்கும். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா வடபள்ளி கோடம்பாக்கம் ஏரியாவில் 25 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன், 30 படம் அசிஸ்டன்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன், அசோசியேட்டா ஒர்க் பண்ணியிருக்கேன், இன்னைக்கும் பட வாய்ப்புகள் கிடைக்கிறோம் அப்படின்னு நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய ஆட்கள் எத்தனை பேர் இருக்காங்க. அப்படி இருக்கிற ஆட்கள் இருக்காங்க. ஆனா ஒரு படம் 2 படம் பண்ணிட்டு இன்னைக்கு 50 கோடி 100 கோடி சம்பளம் வாங்குற டேரக்டரும் இருக்காங்க. இப்ப அவங்க வந்து ரெண்டையுமே பார்ப்பாங்க. இந்த வாழ்க்கை உச்சத்துக்கும் போகும், இல்ல ஒண்ணும் இல்லாமையும் போயிடும். ஆனாலும் நம்ம இந்த இதை இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக போராடிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு போராட்ட களத்தில் இருந்து புறப்பட்டு வந்தவர் தான் இந்த யோகி பாபு. அவங்க அப்பா ஒரு மிலிட்ரி மேனா இருக்கிறாரு, இவர் மிலிட்ரியில கொண்டு போய் சேர்க்கணும்னு ஆசைப்படுறாரு, அதுக்கு முடியல, படிப்பு இல்லை, சினிமாவில் சின்ன சின்ன வேஷங்கள் பண்றாரு, அதுக்கு பிறகு வந்து வாட்ச்மேனா வேலை பார்க்குறாரு, வந்து கேஸ் சிலிண்டர் போடுறாரு, கிடைக்கிற வேலைகள்லாம் பார்த்து தன் வாழ்க்கையை ஓட்டிட்டு தன் கனவுகளை எப்படியா நிறைவேற்றணும்னு ஒரு போராட்டம் பண்ணி ஒரு கரடுமுரடான டிராவலில் தன் இருக்கக்கூடிய உடல் அமைப்பையும் தன் கொடுக்கக்கூடிய அந்த அந்த பாடி லாங்குவேஜும் டைமிங் சென்ஸ் காமெடியும் வச்சு இன்னைக்கு வந்து ஒரு பெரிய உயரத்துக்கு வர்றாரு. இன்னைக்கு ஒரு நாளைக்கு 7 to 10 லட்சம் ரூபா 8 மணி நேரம் வேலைக்கு வாங்குறாரு. அந்த அளவுக்கு இன்னைக்கு உயர்ந்திருக்கிறாருன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி. அப்ப இந்த மாதிரி ஒரு கீழ்நிலையில இருந்து போராடி மேல்நீட்டத்துக்கு வர்றவர்களை பார்க்கிற பொழுது அது கண்டிப்பாக முன்னப்பின் குறைபாடுகள் இருந்தாலும் அவர்களை நம்ம வரவேற்கணும், ஆதரிக்குங்கிறதா ஒரு நியாயமான விஷயம். ஆனா அந்த நேரத்தில் அந்த இடத்துல இருந்து வந்திருக்காரு ஒருத்தர், ஒரு பெரிய இடத்துல ஒரு அங்கீகாரத்தோட உட்கார்ந்துருக்காருன்னா நீங்க அவருக்கு மரியாதை கொடுக்கலனாலும் பரவாயில்ல, அவரை வந்து அசிங்கப்படுத்தாம இருக்கு. இப்ப நீங்க இதே ஆக்டிவிட்ட வந்து மற்ற நடிகர்கள்ட்ட காமிப்பீங்களா அப்படிங்கிறதா பெரிய கேள்வி. பாவனை நான் ஒண்ணுமே செய்யல அப்படின்னா நீங்க ஏன் அப்புறம் அந்த இடத்துல நடந்துட்டீங்க, அதோட நிப்பாட்டி இருக்கலாம். இல்ல ஒரு ஜாலியா கான்வர்சேஷன் இருந்தா யோகி பாபு இப்படி சீரியஸா பதில் சொல்லிருக்க மாட்டார் இல்லையா? யோகி பாபு பொறுத்தவரை அவருமே ரியாக்ட் பண்ணிட்டாரு அந்த இடத்துல. பர்சனலாவே கொஞ்சம் சமீப காலமா கொடுக்குற இன்டர்வியூஸ் எல்லாம் கூட கொஞ்சம் டெம்பர் ஆகிறாங்க, இந்த மாதிரி இதாகிறான்னு வச்சுங்க. ஏன்னா அவருடைய வேலை அலைச்சல் ஸ்ட்ரெஸ் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளுக்கு வர்றதே பெரிய ஸ்ட்ரெச்சாக தான் இருக்கும். இந்த மாதிரி பிஸியாக வேலை பார்க்கக்கூடிய ஆட்களுக்கு கலந்து வேலை பார்த்துட்டு நைட்டு வந்து திருப்பி நிகழ்ச்சியில் வந்து உட்கார்றது வந்து ஒரு பெரியதாக இருக்கும். ஒரு ஃபார்மாலிட்டிஸ்க்காக சரி கூப்பிட்டாங்களேங்கிறதுக்காக வருவாங்க. அந்த நேரத்தில் அவங்கள வந்து போட்டு ப்ரெஷர் பண்ணக்கூடாது. காலையிலேருந்து நைட்டு 8 மணிக்கு 9 மணிக்கு ஷூட்டிங்னா ஒரு 6 மணிக்கு கிளம்பி போயிருப்பாரு, போயிட்டு அந்த ஒரு 8 மணி நேரம் வெயிலில் மழையில் நின்று நடிச்சுட்டு வந்திருப்பாரு. திருப்பி சாயங்காலம் ஒரு நிகழ்ச்சிக்கு வர்றாருன்னா அப்படி ரொம்ப டயர்டாகி ஒரு மாதிரி வந்து உட்காந்துருப்பாங்க. அந்த நேரங்களில் அவங்க நீங்கள் விளையாட்டுலாம் காட்டக்கூடாது. நீங்கள் வந்து அதை பண்ணுறீங்களா இதை பண்ணுறீங்கன்னு கேட்குறப்ப அவங்க அந்த மாதிரி இதாகிறாங்க. ரெண்டாவது கேட்கக்கூடிய ஆட்கள்கிட்ட அவங்க யாரு, என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, எங்கிருந்து வர்றாங்க, அவங்களுடைய டிராவல் என்ன, பயணம் என்ன, இங்கே எந்த இடத்துல வந்து உட்காந்துருக்குறாங்க, அதெல்லாம் யோசிச்சு பேசணும். அது வந்து என்னன்னா ஒரு பொது இடத்தில் அந்த மாதிரியான ஒரு இடத்துல இருந்து வந்து உட்கார்ந்துருக்கிறவரை நீங்க லேசா டச் பண்ணா கூட அவருக்கு வந்து வேற மாதிரி தான் இருக்கிறாங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதை புரியாம தான் பாவனா அன்னைக்கு நடந்துகிட்ட விஷயம். ரெண்டாவது அவங்கள பேச்சை கட் பண்ணவும் மாட்டேங்கிறாங்க, வளர்த்துக்கிட்டே போறாங்க. அதான் பாக்குறப்ப ஆச்சரியமா இருக்கு. சரி ஒரு கட்டத்துக்கு மேல என்னமா கொலையடி சண்டை மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கா அப்படின்ட்டாரு. ஆமா, அது நீங்க என்னன்னா நீங்க அவர் வேற மாதிரி ஒரு டோன் போகுதுன்னா அந்த சமாளிக்க தெரியும். இப்ப நீங்க வந்து அவர்கிட்ட கேட்குறீங்க, நீங்க கேட்கிற டோன் வந்து அவருக்கு பிடிக்கல, அவர் வேற மாதிரி போறாரு அப்படின்னே டக்குன்னு என்ன பண்ணா நீங்க அதை வந்து வேற பக்கம் டைவெர்ட் பண்ணி அந்த நிகழ்ச்சி வேற ஜாலியா கொண்டு போக தெரியணும். அதை விட்டுட்டு நேருக்கு நேர வந்து ஒரு விவாதம் பண்ணக்கூடிய மாதிரி விவாத களமா மாதிரி ஆக்கி விட்டுறதான் இப்ப நீங்க வந்திருக்காங்க. நீங்க ஆனா வந்து பெர்சனலா எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மாதிரி இப்ப பேசுனது காரணம் வந்து ஈகோ ஹர்ட்னாலதான் அப்படி பேசிட்டாங்க பாவனா. இவர் என்ன நம்மள கேள்வி கேட்கறது, இன்சல்ட் பண்ணிட்டாரு. ஏன்னா அவர் சொல்லும்போது பாத்தீங்கன்னா என்ன யோகி பாபுவா சேர் வந்து போடாதீங்க அப்படின்னா அந்த மாதிரி கேரக்டர் அவருக்கு அந்த ஒரு எண்ணம் இருக்கு. தன்னை வந்து அந்த மாதிரி அவமானப்படுத்திருக்காங்க. சினிமாவில் வந்து முயற்சிகள் பண்றப்ப நிறைய அவமானங்கள், எவ்வளவு கஷ்டங்கள், தனிமைகள், துரத்தப்பட்டதெல்லாம் நடந்திருக்கும் இல்லையா? அப்ப என்னை அந்த மாதிரி இப்ப நடத்துறாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்க அப்படின்னு கேட்கிறாரு. பழைய யோகி பாபு மாதிரி என்னை ட்ரீட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறத நான் சொல்லணும்னு நினைக்கிறீங்களான்னு கேட்கிறாரு. அப்படி ஒரு எமோஷனலான சுச்சுவேஷனுக்கு அவர் போயிட்டாருன்னொடனே அதை எக்ஸாக்டா கட் பண்ணிட்டு நீங்க வேற பக்கம் போயிருக்கணும். கடைசி வரைக்கும் விட மாட்டாங்க, மைக்கு கொடுங்க சார் அப்படின்னு. இது வந்து என்னன்னா போட்டி சண்டைக்கு வரியா, சுவாரஸ்யப்படுத்துறோம்னு சொல்லி அவரை வந்து அந்த இடத்துல காயப்படுத்தி தான் இருக்காங்க. அது உண்மைதான். ஆனா அதை வந்து ஏற்கனவே சினிமா நிகழ்ச்சி நடத்தக்கூடியவர்கள் குறைந்தபட்ச சினிமா நாலேஜ் உள்ள ஆட்களையாவது கூப்பிடுறது நல்லது. ஏற்கனவே பாத்தீங்கன்னா இதே மாதிரி சில மாதங்களுக்கு முன்னாடி சர்ச்சையானது பிரியங்கா மணிமேகலை சண்டை. ஸோ அதையுமே ஒப்பிட்டு ஏற்கனவே பிரியங்கா இப்போ பாத்தீங்கன்னா விஜய் பாவனா தொடர்ச்சி அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பேசுறாங்க இல்லையா? இல்ல அதாவது எந்த சேனல்ல நீங்க ஆங்கரா இருக்கீங்க, எந்த சேனல்ல இருந்து வர்றீங்க அப்படின்றது.
நீங்க விஜய் டிவி மாதிரி ஒரு நீங்க சேனலுக்குள்ள போயிட்டீங்கன்னா உங்களுடைய வளர்ச்சி உங்களுடைய அடுத்த கட்டத்துக்கு போயிடுறீங்க. பிரியங்கா வந்து ஒரு சேனல்ல ஆங்கரா இருக்காங்க. சேனல்னு சொல்லக்கூடாது, சேனல் ஸ்டாஃபே கிடையாது. அவங்க பிரைவேட் ப்ரொடக்ஷன் கம்பெனியில விஜய் டிவிக்காக பண்ணக்கூடிய நிகழ்ச்சியில ஒர்க் பண்றாங்க, அவ்வளவுதான். ஆனா அதோட எக்ஸ்போஸ் இருக்குல்ல, நீங்க உலகம் அளவில் கொண்டு போகுது பெரிய தனியா. அவங்கள சினிமா அந்த டிவி ஷோவில் வாங்குற காசை விட அவங்க ப்ரைவேட் ஈவெண்ட்ல வாங்குற பணம் தான் அதிகம். ஏதாவது கடை திறப்பு விழாக்கு போவாங்க, ஏதாவது ஒரு ஈவெண்ட் கார்பரேட் ஈவெண்ட்ஸ்க்கு போவாங்க. அதுல தான் இந்த நிகழ்ச்சியில வாங்குறது அவங்க வந்து பாக்கெட் பண்ணி கூட வராது. அவங்க ஒரு மாசம் பெட்ரோல் காசு கூட வராது. இதை தாண்டி அவங்களுக்கு ஈவெண்ட் தான். அப்படிங்கும்போது அவங்க அடுத்த கட்டத்துக்கு போயிடுறாங்க. வேற ஒரு இதுக்கு போறாங்க, கார்பரேட் ஈவெண்ட்டுக்கு போறாங்க, கார்பரேட் கம்பெனிஸோட ஏதாவது லான்ச்சுக்கு போறாங்க, ப்ரொடக்ஷன் லான்ச்சுக்கு போறாங்க. அந்த மாதிரி வேறு தளங்களுக்கு போயிடுறாங்க. அவங்க வளர்ச்சி அடைஞ்சிறாங்க. சாதாரண சேனல்ல வேலை பார்க்குறவங்க அதே வண்டியில சாப்பாடை கட்டிட்டு தான் போயிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலைமை தான் இருக்கு. அப்ப இவர்களுடைய உயரம் வந்து வேற பக்கம் போயிருது. அப்படின்னா அவங்கள பாக்குறப்ப சாதாரண ஒரு காமெடி நடிகர் தானே, இவரை நம்ம எப்படி வேணாலும் ட்ரீட் பண்ணலாம்ல அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வர்றாங்கல்ல. அதுதான் விஜய் டிவில இருந்து வர்றவங்களுடைய தாட்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. ஆனா அவங்க எலைட் ஒரு மனப்பான்மை இருக்கு. எலைட் மனப்பான்மை கண்டிப்பா இருக்கு. எலைட் மனப்பான்மை இருக்கு. அங்க இருக்கக்கூடிய வரக்கூடிய ஆட்களுடைய ஆட்டிடியூட் அப்படித்தானே இருக்கு. இந்த எலைட் மனப்பான்மை காரணம் ஜாதிய பின்புலமும் காரணமா இருக்கு. ஜாதி ஏன்னா பிரியங்கா விஷயத்திலயும் அதுதான் சொன்னாங்க. இப்போ விஜய் பாவனா விஷயத்திலயும் அதுதான் வந்து லிங்க் பண்றாங்க. இல்ல, நமக்கு அப்படி ஜாதின்னு சொல்ல முடியாது. எல்லா ஜாதியும் நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்க இருப்பாங்க. நம்ம ஒரு குறிப்பிட்ட ஜாதியை வந்து அப்படி சொல்றது, அதெல்லாம் சொல்றோம். அது வந்து திட்டமிட்டே நம்ம வந்து ஒருத்தவங்களை வந்து காரணம் பண்ற மாதிரி. எல்லா ஜாதியிலையும் நம்ம பழகிறோம். அப்படி அந்த மாதிரி எல்லா ஜாதியிலும் நல்லவங்களும் இருக்கிறாங்க, பழகிற ஆட்கள்ல கெட்டவங்களும் இருக்கிறாங்க. இங்க சாஃப்டான ஒரு ஜாதின்னு நம்ம சில பேர் சொல்லுவோம். அது ரகடான ஆளா இருப்பான். ரகடான ஜாதின்னு சில ஜாதி சொல்லுவாங்க. அந்த ஜாதியில பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டான சம்பந்தமே இல்லாத ஆட்கள் இருப்பாங்க. அப்ப வந்து ஜாதியை வைத்து மதத்தை வைத்து அடையாளப்படுத்துறதே வந்து ஒரு ஒடுக்குமுறை தான், அது அடக்குமுறை தான். அது யாருக்கா இருந்தாலும் இருக்கு. இதே இது நீங்க வந்து இந்த எலைட் கேஸ்ட் அப்படின்னு சொல்றோம். இதே இது வேற ஒரு ஆளா இருந்தா ஜாதி சொல்லுவீங்களா? நியாயமா பேசுனா எல்லாத்துக்கும் நியாயம் தான். அந்த மாதிரி நம்ம பார்க்கக்கூடாது. ஜாதி ரீதியாக அவங்க எல்லாருமே அப்படித்தான் இருப்பாங்க. அவங்க எல்லாம் வந்து எல்லாருமே அந்த மாதிரியான தாட்டில் உள்ள ஒரு சில பேர் இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல கிடையாது. ஆனா எல்லாரையுமே அந்த முத்திரை குத்தக்கூடாதுல்ல. அப்ப எல்லாரையுமே வந்து வேற ஒரு ஜாதியை சேர்ந்தவங்க, இவங்க ஒதுக்கப்பட்டவங்க அப்படின்னா இவங்க எல்லாருமே இப்படி தான் இருப்பாங்கன்னு அவங்க சொல்ல முடியுமா? இவங்க வந்து எலைட் அப்படின்னா இவங்க எப்படி இருக்குன்னு சொல்ல முடியுமா? இல்ல அவங்க வந்து வேற சிறுபான்மை சமூகமா இருக்கிறாங்க, இவங்க பூராம இப்படித்தான் முத்திரை குத்த முடியுமா? அதனுடைய வெளி வேதை அனுபவிச்சவங்க தான் தெரியும். அப்ப அந்த மாதிரி நம்ம சொல்ல வேண்டியதில்லை. இந்த எலைட் அப்படிங்கிறது குறிப்பிட்ட ஜாதியில மட்டும் இல்லை, எல்லா ஜாதி எல்லாத்துலயுமே இருக்கு. ஏன் இல்ல? எல்லாத்துலயும் இருக்கு. நான் சொல்லுவேன் எல்லாத்துலயும் எலைட் இருக்கு. எலைட்டுங்கிறது அவங்களுடைய வாழ்ற இடத்தை பொறுத்து தான், அவனுடைய கிரேடை பொறுத்து தான். ஏன் நீங்க எல்லா ஜாதிக்காரனும் வந்து எல்லாத்தையும் உள்ள விட்டுறானா? ஒரே கம்யூனிட்டியா இருப்பான், அவன் பெரிய பணக்காரனா இருப்பான், அவனை வந்து கல்யாண வீட்டுக்கு கூப்பிடுவாங்க. ஒரு சின்ன சாம்பிள் சொல்லுவோம். ஒரு கல்யாண வீடு, ஒரே சமூகம் தான், அதே சாதி தான். பணக்காரனை எங்க கொண்டு போய் உட்கார வச்சிருக்கான், அதே சமூகத்தில் இருக்க ஜாதிக்காரன் அதே சமூகத்தில் இருக்க ஏழையை கொண்டு எங்க உட்கார வச்சிருக்கிறான். அங்கேயே உங்களுக்கு வருதா? மேடை அதே சமூகமா இருப்பான், ஒரு பெரிய கல்யாணம் இருக்கும், அவருக்கு முன்னாடி செயற்பட்டிருப்பான். அதே சமூகத்துல வசதி இல்லாம இருப்பான், அவனுக்கு கடைசியில செயற்பட்டிருப்பான். இந்த முன்னாடி உள்ள உட்காந்துருக்க சேர்ல உட்காந்துருவனுக்கு வெள்ளை துணி போட்டிருப்பான், அவனுக்கு தனி சேர் போட்டிருப்பான். அவர் வரப்ப ஓடி போய் வரவேற்பான். அதே சாதியை சேர்ந்தவன் காசு இல்லாதவனா இருப்பான், சாதாரண சாமானியனா இருப்பான், அவனை வான் கூட கூப்பிட முடியாது. கல்யாண வீடுகளில் தான் நீங்க அந்த பாகுபாடை நீங்க கண்டிப்பா பார்க்கலாம். அவன் யாரு, என்ன சமூகமா இருக்கட்டும், என்ன சாதியா இருக்கட்டும், என்ன மதமா இருக்கட்டும், எல்லா மயிர்லயும் இந்த இது இருக்கு. எல்லாத்தையும் வந்து இந்த பாகுபாடு பார்க்க தான் செய்வான். அதுவும் அவனுடைய கார்ல போய் இறங்கினா அதோடைய பாகுபாடு வேற, பஸ்ல போய் இறங்கினா அதோடைய பாகுபாடு வேற. இப்போ எல்லாத்துலயும் இருக்குல்ல அவங்களுக்கு. இது சாதியை வைத்து மதத்தை வைத்தா ஒடுக்குமுறை இல்லை, பணத்தை வைத்து தான் மெயினா ஒடுக்குமுறை அடக்குமுறை இருக்கு. அப்ப இங்க இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு எலைட் ஒரு ஆங்கரா இருக்கிறாங்க, எலைட் சேனல்ல இருக்கிறாங்க, எலைட் பீப்புளா இருக்கிறாங்க. அப்படிங்கிறதால ஒட்டுமொத்தமாக அதை நம்ம அப்படி பிராண்ட் பண்ணி இங்க கொண்டு வந்து பண்றாங்க. ஆனா பாவனா செஞ்ச அந்த விஷயம் தவறான விஷயம் தான். அதை மாத்திக்கணும். உடனே சாதிய பின்புலத்தை இருக்கவங்க எல்லாருமே அந்த எலைட் சமூகத்தில் இருக்கவங்க எல்லாம் இப்படிதான்ங்கிற மாதிரி பேச வேண்டியதில்லை. எல்லாத்துலேயுமே இந்த மாதிரியான ஆட்கள் இருக்க தான் செய்கிறாங்க. அது அவங்களுடைய வளரக்கூடிய சூழ்நிலை, அவங்களுடைய பொருளாதாரம், அவங்களுடைய லைஃப்ல இருக்கக்கூடிய சமூகத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸு, இதை வைத்து தான் அவங்க எலைட்டா இல்லையாங்கிறது சமூகம் முடிவு பண்ணுது, அந்த சாதி முடிவு பண்ணுது, அந்த மதம் முடிவு பண்ணுது. அப்போ எல்லாத்தையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இவங்க விஷயத்தில் வந்து அவங்க அந்த இடத்துல நடந்து கொண்டது தவறான விஷயம் தான். ஆனால் அவங்க தவறை இன்னைக்கு வரைக்கும் உணராமல் இருக்குங்கிறதா பெரிய ஆச்சரியம். நான் என்ன தப்பு பண்ணேங்கிற மாதிரி தான் அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. அந்த இடத்தில் அவங்க நடந்து கொண்ட அந்த ஆக்டிடியூட்டுங்கிறது ஒரு முகம் சுளிக்கக்கூடிய விஷயமா இருக்கு. அதை வந்து அவங்க ஷார்ட்டாக கட் பண்ணியிருக்கலாம், வேற பக்கம் டைவெர்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை வேற பக்கம் விட்டுட்டு அது சரிக்கு சரி வந்து ஒரு வாதமா மாத்தினது தான் இப்போ விவாதமாயிருக்கு. இப்போ நீங்க சொல்ற மாதிரி வந்து அவங்க தவற உணரல அப்படின்னு சொன்னா அவங்களோட விளக்கத்தை கொடுத்துட்டாங்க. யோகி பாபு இதுக்கு ரியாக்ட் பண்ணுவார் நினைக்கிறீங்களா? இல்ல, பண்ண மாட்டார். அவருக்கு இருக்கிற பிஸியில வந்து இதுக்கு உட்காந்து விளக்கம் கொடுத்துக்கிட்டுலாம் இருக்க மாட்டார் நான் நினைக்கிறேன்.
பட் இது ரொம்ப பிரச்சனை பெருசா போனா ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காக ஏதாவது ஒரு வீடியோ போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிரியங்கா மேட்லையும் சரி விஜய் டிவி தான் போட்டு அடிச்சாங்க. இப்போ இந்த மேட்லையும் சரி விஜய் டிவி பாவனா, விஜய் டிவி பாவனா தான் சொல்றாங்க இல்லையா? எல்லாத்துலயும் விஜய் டிவி தான் லிங்க் பண்றாங்க. இல்ல விஜய் டிவினா விஜய் டிவில வர்றதுனால அவங்க விஜய் டிவின்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா விஜய் டிவிக்கும் பாவனாவுக்கும் எந்த சப்போர்ட்டும் கிடையாது. விஜய் டிவில ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அவங்க எந்த நிகழ்ச்சியுமே அவங்க டைரக்டா பண்றது இல்லை, எல்லாமே அவுட் சோர்ஸ் கொடுத்து பண்றது தான். அந்த அவுட் சோர்ஸ் பண்ற கம்பெனி தான் யார் ஆங்கர், யார் விஜய், யார் என்ன ப்ரோக்ராம்ங்கிறத டிசைட் பண்றதே அவங்க தான். நியனானால வர கெஸ்ட் முத கொண்டு விஜய் டிவி ஃபிக்ஸ் பண்றாங்க, அந்த கம்பெனி தான் ஃபிக்ஸ் பண்ணுது. குக் வித் கோமாளில் யார் வராங்கிறது அவங்களோட டிஸ்கஸ் பண்ணுவாங்க, விஜய் டிவியில் டிஸ்கஸ் பண்ணுவாங்களே ஒழிய டிசைடிங் வந்து இவங்க தான். அப்புறம் விஜய் டிவி பாவனாங்கிறது விஜய் விஷயத்தில் அவங்க தான் ஃபைனல் பண்றாங்க. கெஸ்ட் முத கொண்டு அவங்க தான் ஃபிக்ஸ் பண்றாங்க. நியனானாக்கெல்லாம் ஒரு பெரிய டீம் வச்சிருக்காங்க, கெஸ்ட் செலக்ட் பண்றதுக்கு ஒரு டீம் வச்சிருக்காங்க, கண்டென்ட் ரைட்டிங் ஒரு டீம் வச்சிருக்காங்க. அப்படிங்கிறது ஒரு பெரிய டீம் வச்சு ஒர்க் பண்ணி தான் பண்றாங்க. அப்போ விஜய் டிவி பாவனாங்கிறது விஜய் டிவியில் வருவதால் விஜய் டிவி பாவனா என்று அழைக்கப்படுகிறார் வழியே விஜய் டிவிக்கும் மைசூர் பாக்குள்ள மைசூர் இல்லைங்கிற மாதிரி தான் இது. விஜய் டிவிக்கும் பாவனாவுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆனா கண்டென்ட் விஷயத்துல விஜய் டிவி தலையிடுறாங்க இல்லையா? ஏற்கனவே வந்து இந்த ஷோ வந்து ஒளிபரப்பு ஆகணுமா ஆகக்கூடாது அப்படிங்கிற ஃபைனல் முடிவு வந்து விஜய் டிவி தான் எடுக்கிறாங்க. ஆமா, நீங்க ஒரு ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்தா நேற்று கூட பாத்தீங்கன்னா அந்த டாக் லவர் அந்த ஷோல பாத்தீங்கன்னா ப்ரொமோல வந்து அந்த நாய் குலைக்கிற மாதிரி அந்த லேடிஸ் எல்லாம் குலைச்சாங்க. அது வந்து ரொம்ப ட்ரால் பண்ணோன்னே பாத்தீங்கன்னா எபிசோட்ல அது இல்லை, ஹாட் ஸ்டார்ல பார்க்கும்போது அந்த சீனே இல்லை இல்லையா? ஸோ அவங்க தானே தூக்கியிருக்காங்க விஜய் டிவி தரப்புல இருந்து. இல்லை, நீங்கள் ஒரு விஷயத்த நீங்கள் கண்டென்ட் கொடுக்குறோம் என்னன்னாலும் அவங்க பண்ணி கொடுத்துறாங்க. ஏற்கனவே சில இதுக்கு முன்னாடி ஒரு கண்டென்ட் வந்துச்சு, அதை வந்து இருமொழி கொள்கை சம்பந்தமாக டெலிகாஸ்டே பண்ணலாம். அது பெரிய ப்ரொமோலே பெரிய வைரல் ஆச்சு. அதே மாதிரி ஒரு சிலது வைரலாக கண்டென்ட் வர்றப்ப அவங்களை ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து பிரச்சனை வேணான்னு ஸ்டாப் பண்ணுறது உரிமை வந்து விஜய் டிவிக்கு இருக்கு. ஒரு ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்துருவாங்க, அந்த ப்ரோக்ராம் எடிட் பண்ணுறதுக்கு, அந்த ப்ரோக்ராமில் ஏதாவது வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு, டெலிகாஸ்ட் பண்ணுற ப்ரோக்ராமை வந்து டெலிட் பண்ணுறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. அவங்க ப்ரொடக்ஷன் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரொடக்ஷனை பண்ணி கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. இதை என்ன பண்ணணுங்கிற முடிவு பண்ணுறது வந்து விஜய் டிவி தான். அப்போ அது அவங்க டிசைடிங் அத்தாரிட்டி விஜய் டிவி தான், கண்டென்ட் ஃபிக்ஸ் பண்ணுறது அவங்க தான். விஜய் பாவனா, யோகி பாபு தொடர்பாக பல்வேறு விஷயங்களை வந்து மிக்க நன்றி.